வாணியம்பாடியில் குளிர்சாதன பெட்டியை ஆட்டோ ஓட்டுநர் பெட்ரோல் ஊற்றி கொளுத்த முயன்றதால் பரபரப்பு காணப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கலந்திரா பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் என்பவர் ஆட்டோ ஓட்டும் தொழில் செய்து வருகிறார். இவர் வாணியம்பாடி சிஎல் சாலையில் இயங்கி வரும் பிரபல தனியார் ஷோரூமில் கடந்த 1 ஆண்டுக்கு முன்பு 2 வருட வாரண்டியுடன் ஒரு குளிர்சாதன பெட்டி வாங்கியுள்ளார். அதன் பின்னர் அந்த குளிர்சாதன பெட்டியில் அடிக்கடி கோளாறு ஏற்பட்டு வருவதாக கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து 4 முறை சர்வீஸ் சென்டரில் இருந்து வந்து சரி செய்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மீண்டும் அந்த குளிர்சாதன பெட்டியில் கோளாறு ஏற்பட்டதாக கூறி இன்று அந்த குளிர்சாதன பெட்டி ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு இந்த கடைக்கு சென்றார். அங்கு இந்த குளிர்சாதன பெட்டி சரியில்லை, 2 ஆண்டுகள் கேரண்டி கொடுத்துவிட்டு 1 வருடத்தில் 4 முறை சர்வீஸ் செய்துள்ளீர்கள். என் மனைவி தாலியை விற்று இந்த குளிர்சாதன பெட்டியை வாங்கியுள்ளேன் என்றும், குளிர்சாதன பெட்டி சரியில்லை, வேறு ஒன்றை மாற்றிக் கொடுங்கள் என்று கேட்டு கடும் வாக்குவாதம் செய்தார். ஷோரூம் நிர்வாகம் மற்றும் ஊழியர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவே அந்த ஆட்டோ ஓட்டுநர் குளிர்சாதன பெட்டி வாங்கிய கடை முன்பு குளிர்சாதன பெட்டியை பெட்ரோல் ஊற்றி கொளுத்த முயன்றார். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த கடை ஊழியர்கள் அந்த குளிர்சாதன பெட்டியை அங்கிருந்து அப்புறப்படுத்தி சாலையில் கொண்டு சென்று வைத்தனர். பின்னர் இந்த குளிர்சாதன பெட்டி இங்கே வைத்து செல்லுங்கள், இதில் என்ன பிரச்சனை என்று கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கிறோம் என்று கூறி ஆட்டோ ஓட்டுநரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இதனால் வாணியம்பாடி முக்கிய சாலையான சிஎல் சாலையில் உள்ள ஷோரூம் அருகில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் வாணியம்பாடி செய்தியாளர் விக்னேஷுடன் உங்கள் தவசி ரமேஷ். உனக்கு மட்டும் ஸ்பெஷலா தயாரிச்சு பிரச்சனை வரும், எங்க கடையாண்ட வந்து பிரச்சனை பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. அப்படியே உங்களுக்கு மாதிரி இருக்குமா? அது மக்கள் பேசாதான் 4 சர்வீஸ் வந்துடுறாங்க, ஒரு சர்வீஸ் 2 சர்வீஸ் 4 சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க. வந்து 4 சர்வீஸ் பண்ணி அதே ப்ராப்ளம் தான் வருது. எனக்கு கூலிங் வருது, ஃபுல்லாக கூலிங் ஆட்டோமேட்டிக் அதே கூலிங் ஆகுது, அதே கம்மியாகிடுது. ஒரே நாள் நம்ம வந்து மாவு அரிசி வச்சா கூட ஒரே நாள் மொத்தம் பொங்கி வெளியே வந்துடுது, காய் வச்சு மொத்தம் ஒரே நாள் வாடி போகுது. என்ன ப்ராப்ளம்? அது 4 சர்வீஸ் பண்ண அப்படியே இருக்குது. எனக்கு இது எத்தனை பொருளை கொளுத்தனா யாரு நஷ்டம்? அது நஷ்டம் எனக்கு அவ்வளவு பரவாயில்ல. அப்ப எதுக்கு நீ சண்டை போற? அப்ப அது நீங்க வீட்லயே கொளுத்தி போட்டு வீடியோ போடணும். உடனே நான் வாங்கிடுவேன். சரியா? எனக்கு பெண் கம்பெனி வேற மாத்திடுவாங்க. உங்களுக்கு சர்வீஸ் ஆவறது அதே கம்பெனி தான் பண்ணி தர, வேற கம்பெனி கொடுக்க மாட்டாங்க. வோல்டாஸ் எல்லாம் பேசி தருவாங்க. அதெல்லாம் வோல்டாஸ் தேவையில்லை எனக்கு. யாரா பாத்துங்க? அது வந்து அது சொல்லி பண்ணி மாத்ததா சொல்ற யாரும் இல்லையா? இப்போ மாத்திர சார் அந்த கம்பெனி சர்வீஸ் ஆ வீட்ல 10 முறை பண்ணிக்கிறான். நான் இந்த கம்பெனி எனக்கு வேணாம். இந்த கம்பெனி வேற கம்பெனி கொடுக்க மாட்டாங்க. வோல்டாஸ் கூலி வரலன்னு சொல்லு. நான் பேசுறேன். நான் கூலி வந்து ஆப்பா நீ பாஸ் பண்ணினாங்க. அவங்க பண்ணாங்க. 10 ரூபாய் கொட்ட பண்ணினாங்க. ப்ளூ கலர் பட்ட அப்படியே கொடுத்துறாங்க. சொல்லு. ஒரு இடத்துல ஃப்ரீ சர்வீஸ் கார் 4 சர்வீஸ் பண்ண ஒரே காலேஜ் மட்டும் தான், இந்த கம்பெனி மட்டும் தான். நான் முதல்ல பண்றது நீங்க சொல்லுங்க. ஒரு 4 சர்வீஸ் பண்ணா யாராச்சும் கத்தமா சரியா பண்ணுவாங்க. பாருங்க 2 சர்வீஸ் பண்ணுறாங்க. ஒரு வருஷம் 4 சர்வீஸ் பண்ண முடியும். 2 வருஷம் முடிச்சா வேற மறு ப்ராப்ளம் நான் என்ன பண்றது? 23,000 ஊத்து வாங்கிக்கிறேன் நான். மாத்தாசம் என்ன பண்ண மாத்த முடியாது. ரெடி பண்ண என்ன பண்ற பண்ணி வந்துறாங்க. ரெடி தான் பண்ணி கொடுக்க முடியும். எத்தனை வருஷம் கம்பெனி வேணாம், வேற கம்பெனி தர முடியாது அவ்வளவுதான். சரி ரைட். ஃபால்ட் தான் ரெடி பண்ணி தரோம். அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க, கம்பெனி தான் மேனுஃபேக்சர். சார் என்ன ஃபால்ட் சார்? ரோட் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்கள வாங்கனா இந்த கதெல்லாம் வாங்கனா இல்ல பிரச்சனை இல்ல. நான் போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுக்கிறேன். நானே பண்ண போலீஸ் நானே பண்றேன். பண்ணி யார் பண்ணுவா? போலீஸ் பண்ணு பாரியா? நீ போலீஸ் பண்ணனும்னா நீ போலீஸ் பண்ணு. நீ ஃபர்ஸ்ட் போலீஸ் பண்ணனும்னா நீ போலீஸ் பண்ணு. நீ ஃபர்ஸ்ட் போலீஸ் பண்ணு. ஃபோன் பண்ணு. நான் பேசுறது கேளு. நீ போலீஸ் ஃபோன் பண்ணறது அவ்வளவுதான். வந்தா என்ன பண்ற பண்ணீங்க பண்ண முடியாது, தர முடியாது. நான் பொறுப்பு இல்ல. பொருள் மேனுஃபேக்சர் பண்ணது வேற யாரா? வாரண்டி கொடுத்து கம்பெனி ஒரு சர்வீஸ்ல எத்தனை டைம் எத்தனை சர்வீஸ் பண்றது? ஒரு எத்தனை சர்வீஸ் எத்தனை சர்வீஸ் பண்றா? எப்பனாடி தாலி வச்சு வாங்க தெரியுமாடா? என்ன எப்பனாடி தாலி வச்சு வாங்கிறனாடா? லைவா என்ன கேளல கேளல பிரச்சனை எல்லாரும் ஒரு வருஷம் எத்தனை சர்வீஸ் பண்றது நான் சொல்ல. ஒரு நிமிஷம் கேளு, நான் இல்ல சொல்றேன்.
நம்ம வீட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கத்தி எடுத்து குத்திடுவாங்க இங்க. அதனால கூட வேலை செய்யாது உனக்கு தெரியுமா? எந்த ப்ராப்ளமே இல்லையா? நம்ம எந்த வீட்டுல ப்ராப்ளம் இல்ல. நம்ம வீட்டுல உட்கார்ந்து பார்க்கலாம். அவ்வளவு எந்த ப்ராப்ளம் இல்ல. நம்ம வீட்டுல உட்கார்ந்து பேச கோவப்பட்டா முடிஞ்சிருமாண்ணா? இல்ல கொளுத்திட்டா பொருள் யாருக்குண்ணா போவோம்? வீடியோ எடுத்தா முடிஞ்சிருமா? வாங்கிக்கிறேன் நான் தான் சொல்றேன். வாங்கிக்கிறேன்னு எதுக்கு நான் சொல்ல போறேன்? வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். கடையில சொல்ல போறேன். எனக்கு பில்லு வாங்க பில்லு என்கிட்ட. சரி எல்லாம் இருக்குதுண்ணா, எல்லாம் இருக்குதுண்ணா. நான் பண்ண முடியாது. என்ன பண்ற? சொல்யூஷன்ன்றது நம்ம தானே என்ன பண்ற? ஆத்திரம் கஷ்டம் பேர் தெரியுமா இருக்கு? நான் எல்லாம் சொல்லுவேன் தெரியுதுண்ணா, கஷ்டம். இருண்ணா. அப்படியே மாத்தி விடுங்க. என்ன பண்ற பண்ணிக்கோ. இருண்ணா. உங்களுக்கு தெரியாது. யூஸ் பண்றது நான் தான் என்ன உங்களுக்கு தெரியாது யூஸ் பண்றது. நீங்க என்ன துட்டு வாங்கி உள்ள போட்டு உட்காந்துங்களா? கூலி வருதுப்பா நான் தான் சொல்றேனே. கூலி வந்து அப்ப ஏன் மாதிரி ஆகுது? மறுபடியும் ப்ராப்ளம் இதே பிரிச்சு வேற மாத்தி போடு. சரி பை இதே கம்பெனி வேற பிரிச்சு மாத்தி போடு எனக்கு. முதல்ல இதுக்கு சொல்யூஷன் வேணும். என்ன ப்ராப்ளம்னு வந்து சொல்லிட்டு இருங்க. அது கம்பெனி தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. நாங்க பண்ண முடியாது. ஒரு நாள் 2 நாள் கூட ஆகட்டும். எனக்கு ஒரு நாள் 2 டைம் கூட எடுத்துக்க பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இது வேற இதே கம்பெனி வேற கூட. செக் பண்ணுவாங்க இருங்க. வேற கூட. கூலி கட்டணும் ரைஸ். கூலி வந்து ஃபுல்லா அப்படியே ஹீட் ஆகுது போல. ஃபுல்லா என்ன கூலி மொத்தம் ட்ரை ஆயிடும், மொத்தம் வாடி போகுது. கூலி ஆகுது, நான் இல்லைன்னு சொல்லல. கூலி ஆகுது. கூலி ஆகி ஃபுல்லா அப்படியே ஒரே நாள் மொத்தம் பொங்க வந்துருது. நான் கூலி வந்தா சொல்றேன். கூலி Thank you.